உங்க புத்திசாலித்தனத்தை சோதிக்கிறதுக்கு ஒரு சின்ன புதிர். இதோ பாருங்க, இந்த மனிதன் இந்த புல்கட்டு, ஆடு, புலி இதை எல்லாத்தையும் ஆத்துக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். ஒரு தடவை படகுல போகும்போது தன்னோட ஒன்னதான் கொண்டு வர முடியும். எப்படி போனா இந்த புல்கட்டு, ஆடு, புலி இதை எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வர முடியும்? முதல்ல புலிய கொண்டு போறான் டீச்சர். அப்போ இங்க இருக்கிற ஆடு புல்கட்டை திங்காதா? அப்போ புல்லுக்கட்டை எடுத்துட்டு போறான் டீச்சர். அப்போ புலி இங்க இருக்கிற ஆட்டை தின்னுடுமே. முதல்ல ஆட்டை கொண்டு அக்கறை வைக்கிறான் டீச்சர். குட். அப்புறம் புலிய கொண்டு போறான் டீச்சர். அக்கறைக்கு போனா மட்டும் புலி ஆட்டை திங்காதா? என்ன டீச்சர் ஒரே குழப்பமா இருக்கு? நான் சொல்றேன் டீச்சர். சொல்லு. முதல்ல ஆட்டை அழைச்சிட்டு போறான், அப்புறம் திரும்பி வந்து புல்லுக்கட்டை எடுத்துட்டு போறான். போயிட்டு புல்லுக்கட்டை அங்க வச்சுட்டு அங்க இருக்கிற ஆட்டை இக்கரைக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். ஆட்டை விட்டுட்டு புலிய அக்கறைக்கு அழைச்சிட்டு போறான். புலிய விட்டுட்டு இங்க இருக்கிற ஆட்டை அழைச்சிட்டு போயிடுறான். சொன்ன ஆளு சோருக்கு அந்த பக்கம் இருந்தா கூட வரலாம். கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல என்ன வேலை? ஏன் இப்படி இடைஞ்சல் பண்றீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்னங்க கட்டடமா கட்ட போறோம், கல்ல கொட்டி இருக்கீங்க. நம்ம கட்சிக்கு அச்சுவாரமே இந்த கல்லு தானப்பா. அப்புறம் எதுக்கு கோலி சோடா அங்க கம்பி வச்சிருக்கீங்க, கட்ட வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இருக்கு? சொல்றத கேளு. இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பெரிய ஊர்வலம் போகுது. ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து சந்து மலையில இருந்து நீ சோடா புட்டியை வீசுற, இன்னொருத்தன் கல்லால அடிக்கிறான், இன்னொருத்தன் கம்பியால குத்துறான், இன்னொருத்தன் கொம்பால அடிக்கிறான். அது எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் நம்ம பகலவன் பைல்வான். இன்னைக்கு நடக்க போற கட்சி கூட்டம் நம்மளுங்க. அதனால இந்த ஏற்பாடு. எதிரி அடிச்சா எலும்ப முறிக்கிற மாட்டா முறிச்சு. அப்ப நம்மளால அடிபட்டா படுத்துருவானே? படுக்கட்டும், செத்துருவாங்க, சாகட்டும். 2-3 பணத்தை கொண்டாந்து திண்ணையில போட்டுட்டு ஐயோ இந்த கொடுமையை பாருங்கள் மகா ஜனங்களே, இந்த கொடுமையை பாருங்கள். குடும்ப தலைவனை இழந்த குடும்ப தலைவியை பாரு, கணவனை இழந்த மனைவியை பாரு, தந்தை இழந்த தனியை பாருன்னு ஒப்பாரி வச்சா நம்ம கட்சிக்கு ஓட்டு கொட்டுன்னு கொட்டிடுவேன். ஏங்க ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. அதுக்குள்ள போன நாரிடாதா? அப்பப்பா இது வையி. இது பணத்துக்கா கிணத்துக்கா? 2க்கு சேர்த்து வையி. தலைவரே தலைவரே தலைவரே, இவன் எதிர்கட்சி பேசல பெரியசாமி இல்ல? ஆமா. ஏன் அங்க வந்தீங்க? சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அருமையா பேசுறாரு. 3 நாளைக்கு முந்தி பீச்ல ஒரு கூட்டம் ஒண்ணு கேட்டாங்க. உங்களை பத்தி வண்டையா எடுத்து விட்டாரு. உங்க அண்ட சராசரம் எல்லாம் வெளியில வந்துருச்சு. 3வது சின்ன வீடு இருக்குதாம பாருங்க, நான் எல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுறவன். உங்க நிலைமையில நான் இருந்தேன், நாக்க புடிக்கிட்டு செத்துருப்பேன். கோபப்படாதீர்கள் தலைவர் அவர்களே, நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். போன வாரம் அந்த கட்சியில் இருந்தால் அப்படி பேசினார், இந்த வாரம் இந்த கட்சியில் சேர போகிறார். உங்களை பற்றி எப்படி எல்லாம் பேச போகிறார் என்று பாருங்களேன். என்னென்ன பேச போறார்? தண்டபாணியின் சேவை இந்த நாட்டுக்கு தேவை. சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆளுக்கு தண்ணியே இல்லாமல் போராட்டத்தில் குறித்தனர். இப்பவும் தண்ணி இல்லாம தான் ஜலம் பெறாரு. நான் கூறும் தண்ணீர் அந்த தண்ணீர் இல்ல, குடிக்கும் தண்ணீர். நான் சொல்றது என்ன, வாயில தான் குடிக்கிறாங்க, அப்படின்னா காதுல ஊத்துறாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தால் அவர் வேட்டி அவிழ்த்து பாருங்கள். இடுப்பை சுற்றி 7-8 கட்டி குத்து வாங்கியிருப்பார். அப்படியாங்க? இப்படி எல்லாம் பேசினா தாங்க அவருக்கு பெருமை. ஆகா ஆகா ஆகா. எங்கிருந்தாலும் வாங்க. நேற்று முதல் அங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார், இன்று முதல் இங்கிருந்து வாழட்டுமே. ஜனங்க துட்டுதார எங்கிருந்து வாழ்ந்தா என்ன? சாப்பிடுவோம் சோடா. யாரது? யாரு? இங்க நீங்க தான் சொன்னீங்க கதவை திறந்து வச்சா சமயத்துல கழுது கூட வரும்னு. நான் கழுத இல்ல. நீங்க இந்த நேரத்துல? இந்த நேரம் தான் சௌரியப்பட்டது, அதான் தனியா வந்தேன். எதுக்கு? என் ஆசையை நிறைவேற்றிக்க. நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்களை எல்லாம் நம்பித்தான் நான் தைரியமா இந்த வீட்டுல இருக்கேன். அந்த தைரியத்தில் தான் நானும் இங்க வந்தேன். எனக்காக நீங்க இத ஏத்துக்கணும். இந்தாங்க. ஆமா, என்னது? போலி. சாயங்காலம் டிஃபனுக்கு அம்மா செஞ்சது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால்தான் அப்பவே சாப்பிடாம ஒழிச்சு வச்சு அம்மாவுக்கு தெரியாம கொண்டாந்தேன். சாப்பிடுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல? பரவாயில்ல. சாரி. நான் வரட்டுமா?
கதவு தாப்பா போட்டுங்க. ஹலோ ஹலோ. முக்கியமான விஷயமா தான் வரேன். உனக்கு சூப்பர் ஸ்டார் தெரியுமா? ஓ தெரியுமே, 10 ரேசா தொடர்ச்சியா வின் பண்ணிட்டு வருது. அதைத்தானே சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு கதையே மாறணும். என் குதிரை ரோமன் கிங் ஜெயிக்கணும். எப்படி சார்? அத நீ இல்ல முடிவு பண்ணும். எப்படியோ அந்த குதிரை ஒழிஞ்சாகணும். குதிரையை உழைக்கிறதா? அதுக்கு இந்த ஜம்பு எதுக்கு சார்? சிங்கிள் டீ கலையிற 2 பிளேடு பக்கறீங்க போதும். இந்த ஜாக்கியே அடக்கி காரியத்தை முடிக்கிறேன். டாடி வந்தா, ஜம்பு மாமா வந்தாரு. நாளைக்கு ரேஸ்ல பீப்புள் ஸ்டார் குதிரையில நீங்க ஜெயிச்சா என்னையும் இப்படி ஆக்கிடுவேன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்வியா? என்ன சொல்வியா? மீனா, 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 என்னாச்சுமா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னம்மா, யாருமா இப்படி பண்ணது? டாடி, ஜம்பு மாமா வந்தாரு. நாளைக்கு பீப்பிள் ஸ்டார் குதிரையில நீங்க ஜெயிச்சா என்னையும் இப்படி ஆக்கிடுவேன்னு சொன்னாரு. மாமா, டாடி, நாளைக்கு ரேஸ்ல நீங்க ஜெயிக்காதீங்க. ஜெயிச்சா என்னையும் இப்படி பண்ணிடுவாரு. சரிம்மா, நான் ஜெயிக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு? டாடி, நீங்க ரேஸ்ல ஜெயிச்சிட்டீங்க. அந்த ஜம்பு மாமா வந்து கத்தியால குத்தி வயித்த கிழிச்சிட்டாரு. கனவு ஏதாவது கண்டியாமா? ஆமா டாடி. இந்த பிஞ்சு உள்ளத்தை அந்த ஜம்பு எந்த அளவுக்கு பயமுறுத்திருக்கான்? நீங்க ரேஸ்ல ஜெயிக்காதீங்க டாடி. இல்லம்மா, ஜெயிக்க மாட்டேன். படுத்துக்க, பயப்படாம தூங்கு. போதுமா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க வைங்க. சும்மா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இங்க வந்து பார்த்தா சாப்பிட முடியாம திணற வைக்கிறீங்க. சும்மாவா? பிறந்த நாள் விருந்தாச்சே. பிறந்த நாளா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பிரசன்டேஷனோட வந்திருப்பேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன, எனக்கா? ஆமாம்மா, இன்னைக்குதான் உன் பிறந்த நாள். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? விஜய் தான் ரெக்கார்டை பார்த்துட்டு வந்து சொன்னான். அதனால தான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணினோம். இந்தாம்மா, பாயசத்தை சாப்பிடு. அம்மா, எனக்கு எத்தனையோ பிறந்த நாள் வந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் நான் கொண்டாடினதே இல்லை. கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லை. இனிமே நாங்க இருக்கோம்மா. அப்படி சொல்லுங்கம்மா. சரி சரி, சாப்பிடுங்க. அம்மா, அம்மா வா கண்ணிமா, வா. என்ன விஷயம்? பொண்ணு இல்லம்மா, என் பொண்ணு மீனா உட்காந்துட்டா. மஞ்சள் நீர் ஆட்டுறோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே? ரொம்ப சந்தோஷம். அம்மா, அந்த அம்மா பொய் சொல்றாங்க. அந்த பொண்ணு நல்ல தண்ணி கிணத்துக்கிட்ட நின்னுகிட்டு இருந்ததை இப்பதானே நான் பார்த்தேன். ஐயோ, நல்ல புள்ள, பேசாம இல்ல. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா இரு. நானும் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே உட்கார்ந்தாலும் மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்டணும். போடா இவனே, சரியான விவரம் கெட்ட பிள்ளையா இருக்கான். சும்மா இருடா. டீச்சர் அம்மா, நீங்களாவது எனக்கு சொல்லி கொடுக்க கூடாதா? அம்மாவுக்கு வந்திருக்குங்க. ஓ, ஐயோ. அம்மா, அம்மா, என்னப்பா? இந்தா உனக்கு லெட்டர் வந்திருக்கு.
விஜய், உன் காலேஜ்ல இருந்து தான் வந்திருக்கு. தமிழ்ல ரொம்ப வீக்கா இருக்கியா, கண்டிப்பா டியூஷன் வச்சுக்க சொல்லி பிரின்சிபால் எழுதியிருக்காரு. அது என்னமோமா, மத்த எல்லா பாடலையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த தமிழ்ல மட்டும்தான் ஏன் வீக்கா இருக்கேன்னு தெரியல. நல்லா இருக்குப்பா, வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா தமிழ்ல பெரிய மேதை. நீ அம்மா, வாமா வாணி வா. அம்மாவும் பிள்ளையும் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டேன் போல இருக்கு. அவசர அவசரமா உங்க பிள்ளை மறைக்கிறாரே, லவ் லெட்டரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. விஜய் தமிழ்ல மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கான். டியூஷன் வைக்கணும். காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. நீ தமிழ் டீச்சர் தானே, நீயே அவனுக்கு டியூஷன் சொல்லி கூட. நானா? ஏமா, நான் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம், ஆனா இவருக்கு நான் வேணும்னா சின்ன பிள்ளை மாதிரி அரை டிராயர் போட்டு வரேன். வாணி, வித்தைக்கு வயசு இல்லம்மா. தமிழ் கடவுள் முருகன் தன் தகப்பனுக்கே பாடம் சொல்லி தரலையா? என்னம்மா பெரிய வார்த்தையா சொல்றீங்க? நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இந்த வயசுல நான் எல்லாம் கத்துக்கிறது வெக்கப்படணும். நான் தான் முதியோர் கல்வி மாதிரி கத்துக்கிறேங்கிறேன்னு. அப்புறம் என்ன? சங்க இலக்கியத்துல இருந்து. நீங்க சங்க இலக்கியத்தை சொல்லியே என்ன பயமுறுத்துறீங்க. அப்படி என்னதான் இருக்கு அதுல? மனித வாழ்வுக்கு முக்கியமான காதலும் வீரமும் அதுலதான் இருக்கு. வீரத்தை பத்தி சொன்னா பெருமை, காதலுக்கு என்ன பெருமை? பல சமயங்கள்ல காதல் தான் வீரத்துக்கே காரணமா இருக்கும். பல கோழைகளை காதல் வீரனாக்கி இருக்கு. ஆமா ஆமா, வீரத்துக்கு மட்டும் இல்ல, கல்வி, டியூஷன் இதுக்கெல்லாம் கூட சமயத்துல காதல் தான் காரணமா இருக்கு. கற்காலத்துல இருந்தே இக்காலம் வரைக்கும் ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து பல அமர காவியங்களை படைச்சிருக்கிறது காதல் ஒண்ணுதான். ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, ஷாஜஹான் மும்தாஜ். காதல் மட்டும் ஒரு மகத்தான சக்தியா இல்லைன்னா தாஜ்மஹால் மாதிரி ஒரு கலை பொக்கிஷம் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்காது. என்ன அப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் ஏதாவது தாஜ்மஹால் கட்ட போறீங்களா? என்ன அப்படி உட்கார்ந்துட்டீங்க? தாஜ்மஹால் கட்டின கலைப்பா? இல்ல, என் மும்தாஜ சந்திச்ச கழிப்பு. பரவாயில்லையே. ஆமா, யார் இந்த மும்தாஜ்? கட்டாயம் நீங்க பாக்கணுமா? இந்த கண்ணாடிய பாருங்க. என்னம்மா இது, புதினா சட்னியா? இல்லப்பா, நீ பிரியமா கேப்பிய மருதாணி, அது இதுதான். உனக்கு மருதாணி வச்சு அழகு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் அரைச்சு எடுத்துட்டு வந்தேன். இப்பவே வச்சு விடுறியா? இப்படி வா. எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா. ஓகே. டேய், மறந்து போய் மூஞ்செல்லாம் பூசிக்க போறேன் என்ன? என்னம்மா? வாமா, இப்படி உட்கார், மருதாணி வச்சு விடுறேன். காலை கொண்டா. யாருமா உனக்கு மருதாணி வச்சு விட்டது? அதாம்மா எனக்கும் புரியல. உன் கனவுல யார் வந்து மருதாணி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா.
போங்கடா. என்ன ஆச்சு உங்களுக்கு? போடும். என்ன பண்றீங்க? கடையாணி ஏன்டா எடுத்தீங்க? குடுக்கடா, நான் போகணும். டே குடுத்துடுறா, டே குடுத்துடுறா, டே குடுத்துடுறா, டே. பாத்தீங்க படுவா பசங்களா கொன்னு புடுவா கொன்னு எப்படி? கடைசியாக கிடைத்த தகவலின்படி சிக்லியாம்பட்டி தொகுதியில் இதுவரை எண்ணப்பட்ட 300 ஓட்டுகளில் தண்டபாணி 3 ஓட்டு அதிகம் பெற்று முந்திக் கொண்டிருக்கிறார். கேட்டீங்களா? இதுவரைக்கும் எண்ணிருக்கிறதே 300 ஓட்டு தான். அதுல நம்மால 3 ஓட்டு லீடிங்ல இருக்கிறார். அம்மா வச்சு இனிமே அதுக்கு ரேடியோ கேட்டு இனிமே நாம தான் மந்திரி சபை அமைக்க போறோம். உங்களுக்கு என்னென்ன பதவி வேணுங்கிறத இப்பவே சொல்லிடுங்க. முதல் மந்திரி முதல் மந்திரி பதவி அது எனக்கு. அதுக்காகத்தானே நானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி, இவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம்? மின்சாரம் கொடுத்துருங்க. வேணா ஷாக் அடிச்சு செத்து போயிருவாரு. அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்? ஐயோ, அந்த ட்ரெஸ் போட்டா கீழே வந்துருவாரு. சுகாதாரம்? அதுதான் கரெக்ட். தலைவரே, யாருக்கு என்ன பதவி கொடுத்தாலும் சரி, நான் மட்டும் பசியிலையும் பட்டினிலையும் இந்த தமிழ்நாட்டை சுத்தி பார்த்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடணும். ஏதாவது ஒரு பதவியை போட்டு நான் அனுப்பிச்சிருங்களேன். அனுப்புறேன். தலைவரே, எங்க பாட்டிக்கு பிளட் கேன்சர். உங்க டயர்ல அமெரிக்கா வரைக்கும் அப்படி கொண்டு போயிட்டு கொண்டாந்து உங்க பாட்டியை என் கூட அனுப்பு. உடம்பு தேறிடுச்சுன்னா கொண்டாந்துறேன், இல்லாட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துடுறேன். தலைவர், எங்க அம்மாவுக்கு நடக்க முடியல. ஒரு நட வண்டி வாங்கி நம்ம கட்சி தோத்து போச்சு. அது மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்காரங்களை பத்தி போன வாரம் தாக்கி பேசுனீங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கத்தையும் கம்புமா உங்களை தாக்க திரண்டு கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் விட்டு ஓட்டாங்களே. சின்ன உங்க சின்ன வாத்து சின்ன, இதால வேகமா நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. அதான் ஈஸியா கழுத்தை நெரிச்சிட்டானுங்க. எல்லாரும் என்ன விட்டுட்டு ஓடிட்டானுங்க. நானும் போறேன். எங்க போறீங்க? ஐயோ, நான் ஜெயிச்ச கட்சியில போய் சேர்ந்துக்கிறேன். இல்லன்னா என்ன கொன்னுடுவானுங்க. நான் அந்த அளவுக்கு பேசிருக்கிறேன். தலைவரே, நானும் வர்றேன். நீ இங்கே இருக்கிற. என்னைக்கு நீ எங்கிட்ட வந்து சேர்ந்தியோ அன்னைக்கே உன் தலையெழுத்தே சரியில்லை. ஏன் தலையெழுத்தா சரியில்லை? ஊர்ல எங்க பள்ளிக்கூட வாத்தியார் இதைத்தான் சொன்னாரு, எங்க அப்பனை இதைத்தான் சொன்னான். அந்த தலையெழுத்தை வச்சு நான் பொழைச்சு காட்டினா இல்ல.